டோர்னமெண்ட். ஆமா, நான் பேரு கொடுத்துட்டேன். பேரு கொடுத்து நான் பவுலிங் போடுறத பார்த்து என் மேனேஜர் மண்டை மேல கையை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அப்படின்னு என் மேனேஜர் தான் என்னோட கேப்டனு. என்ன ஆனிச்சு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு பவுலிங் நல்லா போட்டு ட்ரைனிங் எடுத்தேன். அவன் என்னை மதிக்கவே இல்லை. ஒரு ட்ரைனிங் மேட்ச்லேயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல பவுலிங் போடணும்னு சொல்லிட்டு. என்ன ஆனிச்சு, நேற்று முன்னாடி 2வது மேட்ச் பவுலிங் போடுறாங்க. 4 ஓவருக்கு 40 அடிக்கணும். டக்குனு என் கோச் வந்து பவுலிங்றாங்க. இது நான் பவுலிங் போடணும். கேப்டன் கேட்டா கேப்டன் என் கோச் வந்து ஆமா விக்கிய போட சொல்லுங்க சொல்றாங்க. ஐயோ எனக்கா திக்குங்குது. என்ன நிலைமை இல்ல. ஓடி வந்து பால பெஸ்ட் பால போட்டாரு. பவுலிங் போடுற வேலை தெரியல. மோட்டிவேஷன் வந்துருச்சு. ஓடு இந்த டிமோட்டிவேஷன் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பவுலிங் போடும்போது இல்ல அவன் பவுலிங் போடல துணை மாறிக்கலாம்னு சொன்னாங்க. நான் பவுலிங் போடுறேன், நான் பவுலிங் தான் போடுறான்னு சொல்லிட்டாங்க. என்னாலே நம்ப முடியல. அங்க 3வது பால் போடுறேன், சிங்கிள் அடிச்சான். 4வது பால் அவுட்டு, விக்கெட் எடுத்துட்டா. 5வது பால் ஓடி வந்து போடுறேன், ஸ்டெம் மேல விழுந்துட்டேன். இங்க இருந்து ஸ்டெம் மாதிரி நோ பால் கொடுத்தாங்க. 6வது பால் இது லாஸ்ட் பால் விக்கெட். ஒட்டையுதுடா பால் ஸ்டில்லுடா. ஸ்பீச்சுடா. நான் எப்படி போடுறேன்னு என்னாலே கடிக்க முடியல. நான் எப்படி போடுறேன்னு எனக்கே தெரியல. ஒரு ஓவருக்கு பகவாடா விராட் கோலி போகமா போங்கடா. போச்சுடா. தொடங்கிருக்கா.